தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று யாழ்ப்பாணத்தில் கடல்ல மிதந்து ஒரு மர்மமான வீடொன்று வந்தது. நேற்று விடிகாலை 3 மணி போல வடமராட்சி கிழக்கு நாகர்கோயில் பகுதியில் வந்து அந்த வீடு வந்து கரையொதுங்கினது. கடல்ல மிதந்து வந்த அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பௌத்த சின்னங்கள் இருந்தது, புத்தருடைய சிலையும் இருந்தது. இது பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த கேள்விகளை உருவாக்கியிருந்தது. அந்த கேள்விகளுக்கான பதில்களை இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். அந்த வீடு எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது, அதுக்கு பின்னால் இருக்கிற கதை என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆதரவாளர்கள் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடைபெற்றுள்ளது. அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். கடந்த காலத்தில் இடம்பெற்ற ஒரு மிகப்பெரிய லஞ்ச ஊழல் வெளிவந்திருக்கின்றது. உங்களுக்கு நிச்சயமாக அதிர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு லஞ்ச ஊழல், அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இவை உள்ளிட்ட பல செய்திகளும், அத்துடன் இன்று 3 கேலி சித்திரங்கள் உள்ளன. இந்த 3 கேலி சித்திரங்களும் வந்து ஒரே மாதிரியே இருக்கும். 3 வெவ்வேறு ஓவியர்களால் வரையப்பட்ட கேலி சித்திரங்கள். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் நேற்று ஜனவரி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் 3 மணி அளவில் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய ஆதரவாளர்கள் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இதில் வந்து 2 இளைஞர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 2 இளைஞர்களுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆளுடைய பேர் வந்து ஜெயதீபன் கண்ணன் என்று சொல்லி 28 வயது, மற்றவருடைய பேர் வந்து விஜயராசா செந்தூரன் என்று சொல்லி 29 வயசு. 2 பேரும் தான் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல் போன் ஒன்று வந்ததாம் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய ஆதரவாளர்களுக்கு. நீங்கள் தானே தேசிய மக்கள் சக்திக்காக வேலை செய்கிறீங்கள், உங்களுடைய கொட்டத்தை அடக்கிறோம் பாருங்கோ, நீங்கள் தான் நீங்கள் பிரச்சாரங்கள் எல்லாம் செய்து திரிகிறீங்கன்னு சொல்லி உங்களை வெட்டுறதுக்காக ஒரு குழு வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபோன் பண்ணி சொல்லி 10 நிமிஷத்தில் பார்த்தா ஒரு வாள்வெட்டு குழு வந்து இவர்களை துரத்தி துரத்தி வெட்டி இருக்குது. இதில் வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய அந்த பகுதிக்கான அமைப்பாளருடைய சகோதரன் உட்பட இன்னும் ஒரு நபர் தான் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சி வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுக்கணும். ஏன்னு சொன்னால், நாங்கள் கூட எங்களுடைய காணொளிகளில் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வாரோம், இந்த மாதிரியான குழுக்கள் வந்து கட்டுப்படுத்தப்படணும், மக்கள் வந்து பயமில்லாமல் அச்சம் இல்லாமல் வாழ்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தணும் என்று சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாக உங்களையே கடிச்சிட்டாங்க, உங்களையே கை வச்சுட்டாங்க. எனவே இதுக்கு பிறகாவது நீங்கள் தீவிரமான நடவடிக்கைகள் எடுத்து இந்த மாதிரியான குழுக்களை வந்து கட்டுப்படுத்தணும். பொதுவாக இந்த வாழ்வெட்டு குழுக்கள், இந்த மாதிரியான ரவுடி கும்பல்களுக்கு பின்னால் வந்து போலீஸ் தான் இருக்குது, இராணுவமும் இருக்குது என்று சொல்லி பொதுவாகவே சொல்லப்பட்டு கொண்டு வருது. எனவே அரசாங்கம் நினைச்சா இதை கட்டுப்படுத்துறது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. இப்போ உங்களுக்கு மேலேயே கை வச்சுட்டாங்க. எனவே விரைவாக நடவடிக்கை எடுத்து நீங்கள் இவர்களை கட்டுப்படுத்தணும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்று சொல்லி. யாழ்ப்பாணத்தில் கடல்ல மிதந்து நேற்றொரு வீடொன்று வந்தது. நேற்று ஜனவரி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை விடிகாலை 3 மணி போல, எங்கே என்று சொன்னால் வடமராட்சி கிழக்கு நாகர்கோயில் அந்த பகுதியில் ஒரு வீடொன்று கரைக்கு நோக்கி வருது. அந்த வீட்டை போய் பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து புத்தர் சிலை, பிக்குகளுடைய படங்கள் எல்லாம் இருக்குது. அந்த வீடு வந்து அழகாக செய்யப்பட்டு அதுக்கு ஒரு வேலி வேற போட்டு கூரையெல்லாம் போட்டு, கூரைக்கு பின்னால் இன்னும் ஒரு சிம்னி மாதிரி ஒரு கூரை ஒன்று போட்டு, இப்படியாக நல்ல வடிவாக நேர்த்தியாக அமைக்கப்பட்ட ஒரு வீடொண்டு. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான பௌத்த மதத்தோட சம்பந்தப்பட்ட சின்னங்கள் அடக்கின வீடொண்டு கரை நோக்கி வந்தது. அப்போ மீனவர்கள் வந்து அதை கைப்பற்றி கரைக்கு கொண்டு வந்தார்கள். ஏராளமான பொதுமக்கள் எல்லாம் போய் பார்த்தது. இது வந்து சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய கேள்விகளை உருவாக்கினது. ஏன் இந்த புத்தர் சிலை இங்கே வந்தது, ஏன் பௌத்த சின்னங்கள் அடங்கின இந்த வீடு இங்கே வந்தது, ஒருவேளை முன்னுக்கு இதை அனுப்பி போட்டு பின்னால் வந்து புத்தர் சிலையை வச்சிருவாங்களா, அல்லது எந்த இடத்துல வந்து கரை தட்டிச்சதோ அந்த இடத்துல வந்து ஒரு கோயிலை கட்டிடுவாங்களோன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் எதையுமே நம்ப முடியாது. இப்படியான சம்பவங்கள் கடந்த காலங்களில் நடந்திருக்குது. ஏதாவது ஒரு சாட்டை சொல்லி கொண்டு இடத்துல வந்து புத்தர் சிலையை வைக்கிறதும் அதில் வந்து பௌத்த கோயிலை கட்டுறதும் என்று சொல்லி கடந்த காலங்களில் நடந்திருக்கு. அப்போ எனவே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்குள்ள பொதுமக்கள் மத்தியில் ஒரு அச்ச நிலைமை தான் இருக்கும். அப்போ நேற்று நடந்த சம்பவம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று வந்த அந்த வீடு வந்து எங்கேருந்து வந்துன்னு சொன்னால் பர்மாவிலிருந்து வந்திருக்காம். அதாவது வந்து கொஞ்ச காலத்துக்கு முதல் பர்மாவிலிருந்து ரோஹிங்கியா அகதிகள் வந்தவே தானே, அதே மாதிரி இந்த வீடும் வந்து பர்மாவிலிருந்து வந்திருக்குது. பர்மாவில் எங்கிருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யங்கோன் என்று சொல்லப்படுற ஒரு நகரத்தில் இருக்கிற ஒரு சிறிய கிராமம் ஒன்று இருக்குது. அதனுடைய பேர் வந்து குஞ்சாங் கோன் என்று சொல்லப்படுற ஒரு சிறிய கிராமம். ஒரு குறிப்பிட்ட அளவான மக்கள் வாழ்கிற அந்த கிராமத்தில் இருந்தால் இந்த வீடு வந்திருக்குது. ஏன் அந்த கிராமத்தில் வாழ்கிற ஆட்கள் வந்து இந்த வீட்டை செய்து கடலில் விட்ட வேண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கிராமத்தில் வந்து வாழ்கிறார்கள் பெரும்பாலும்
வந்து பௌத்தர்கள் தான், புத்த மதத்தை பின்பற்றுகின்ற பௌத்தர்கள். அவைகளுக்கு ஒரு பழக்கம் இருக்காம என்னன்னு சொன்னா, அவர்களுடைய புத்த பிக்குகள் இருக்கினு தானே, அவைகள் வந்து இறந்தா அவர்களுடைய நினைவாக இந்த மாரி ஒரு வீடொன்று அமைச்சு, அவையின் அஸ்தி இருக்கு தானே, சாம்பல், அதையும் வந்து அதுக்குள்ள வச்சு அவர்களுடைய படங்கள், சின்னங்கள், சிலைகள் எல்லாத்தையும் வச்சு அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையறதுக்காக, இப்ப இந்து மதத்துல வந்து அஸ்தியை கொண்டு போயிட்டு கடல்ல கரைக்கிற மாதிரி அவர்களுக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்காம். இந்த மாதிரி ஒரு வீடை செய்து கடல்ல விட்டா அந்த வீடு வந்து கடல்ல மிதந்து மிதந்து எங்க போய் சேருதோ அந்த இடத்துல தான் அந்த பிக்குவினுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்காம். எனவே வந்து யங்கோன் நகரத்தில் இருக்கிற குஞ்சங்கோன் என்ற ஒரு கிராமத்தில் இருந்தால் இந்த வீடு வந்திருக்குது. இப்ப அண்மை காலமா பாத்தீங்கன்னு சொன்னா இந்து மகா சமுத்திரத்திலையும் சரி அல்லது வங்காள விரிகுடாலையும் சரி இந்த காலநிலை மாற்றங்களால வந்து அதுக்குள்ள கடலுக்குள்ளே வந்து அந்த நீரோட்டங்களை வந்து பாரிய மாறுதல்கள் ஏற்பட்டு கொண்டு வருதாம். அப்ப அதன் காரணமாகத்தான் பர்மால இருந்து இந்த வீடு இங்க வந்திருக்கு. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா அந்த குஞ்சாங்கோன் கிராமத்துல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு நோக்கி வாரது அவ்வளவு சாதாரணமான ஒரு பயணம் இல்லை. அது மிக நீண்ட தொலைவு. இப்போ நான் ஒரு படம் மட்டும் போட்டு காட்டுறேன்னு பாருங்க. இதில் வந்து கொண்டிருக்கக்குள்ள நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் எல்லாம் நடுவில் இருக்குது. எனவே அதை எல்லாத்தையும் தாண்டி யாழ்ப்பாணம் நாகர்கோயிலில் வந்து இந்த வீடு வந்து கரை ஒதுங்கி இருக்குது. இதுதான் இதுக்குரிய பின்னணி. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்மிய மொழியில் வந்து சில வசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இறந்த அந்த பிக்குவினுடைய பெருமை, அவருடைய பேர் விவரங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிராமத்தில் வசிக்கிற ஒரு குடும்பம் தான் இந்த வீட்டை செய்து அனுப்பி இருக்குது. வேறு ஒரு தரம் இதுக்கு பின்னணியில் இல்லை. எனவே இது குறித்து யாரும் பயப்பட தேவையில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று தகவல்களையும் இந்த மர்மமான வீடு சம்பந்தமான தகவல்களையும் தொகுத்து தந்தது வரலாற்று ஆய்வாளர் சானுஜன் அவர்கள். சானுஜனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் ஒரு சுவாரஸ்யமான இன்னொரு விஷயம் ஒன்று என்ன சொன்னால், நான் சொன்னதான் இந்த யங்கோன் என்று சொல்லப்படுற ஒரு நகரம் என்று சொல்லி, இந்த யங்கோன் நகரத்துக்கு ஒரு பழைய பேர் இருக்குது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுதான் ரங்கோன் நகரம். ரங்கோன் ராதா என்று சொல்லி ஒரு சினிமா படம் கூட வந்திருந்தது 1956ஆம் ஆண்டு. சிவாஜி கணேசனும் பானுமதியும் நடித்த படம். எனவே அந்த ரங்கோன் என்ற சொல்லினுடைய புதிய பேர் தான் யங்கோன் என்றது. எனவே நேற்று வடமராட்சி கிழக்கு நாகர்கோயில் கடற்கரையில் ஒதுங்கிய அந்த வீடு சம்பந்தமாக பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை. அது பர்மாவில் இருந்து வந்த ஒரு வீடு. தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் 100க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வந்து வாகனங்களே இல்லையாம். அவர்களுடைய நகரங்களில் இருந்தும் கிராமங்களில் இருந்தும் கொழும்புக்கு வந்து பாராளுமன்றத்துக்கு வந்து போகிறதுக்கு கூட ஒழுங்கான வாகனங்கள் இல்லையாம். அப்போ என்ன செய்யணும் என்று சொன்னால் 2-3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு வாகனத்தில் வந்து போயினமாம். அல்லது சில பேர் வந்து பொது போக்குவரத்து பஸ்ஸில் கூட வந்து போயினமாம் என்று சொல்லப்படுது. அப்போ ஏன் அரசாங்கம் தங்களுடைய கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே வந்து வாகனங்களை கொடுக்கல, அவர்களுக்காவது ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கலாம் தான் என்று சொல்லி ஒரு விமர்சனம் இருக்குது. இதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு பதில் சொல்லியிருக்கு. என்னன்னு சொன்னால், அவர்கள்ட்ட வந்து போதிய அளவு லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஏற்கனவே வந்து பழைய அரசாங்கத்தில் அங்கம் வகித்த அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் எல்லோரும் பாவித்த லக்ஸரி வாகனங்கள் எல்லாமே வந்து கைப்பற்றப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வாகனங்களை வச்சிருக்கணுமாம். ஆனால் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய கொள்கைக்கு அமைவாக அந்த வாகனங்களை வந்து கொடுக்க முடியாதாம். எனவே அந்த வாகனங்களை வந்து ஏற்கனவே சொன்னபடி ஏலத்தில் விட்டுட்டு அந்த ஏலத்தில் வர காசை வச்சுக்கொண்டு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வேறு வகையான வாகனங்களை வாங்கி கொடுக்கறதுக்கு, குறிப்பாக வந்து டபுள் கேப்ஸ் வாகனங்களை வந்து வாங்கி கொடுக்கறது சம்பந்தமாக தாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருப்பதாக அரசாங்க தரப்பில் சொல்லப்பட்டிருக்குது. இருந்த போதிலும் கூட 100க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒழுங்கான வாகனங்களும் இல்லாமல் அவர்கள் கொழும்புக்கு வந்து போறதுக்கே மிகுந்த சிரமத்தை எதிர்கொள்வதாக சொல்லப்படுகின்றது. எனவே இந்த ஏல நடவடிக்கை முடிந்த பிறகுதான் அதில் வார காசை வச்சுக்கொண்டு ஏதாவது செய்வோம் என்று சொல்லி அரசாங்கம் யோசிச்சிருக்காம். மதுவரி திணைக்களம் ஒரு அதிரடியான நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்குது. என்னென்று சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் காலத்துக்கு முதல் ஒரு செய்தி வந்திருந்தது. நாங்களும் எங்களுடைய காணொலிகள் அதை பற்றி சொல்லியிருந்த நாங்கள், அதாவது இந்த மது உற்பத்தி செய்கிற நிறைய ஆலைகள் வந்து ஒழுங்கான முறையில் டேக்ஸ் கட்டையில் பல பில்லியன் கணக்கான ரூபாக்கள் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்குன்னு சொல்லி அரசாங்கம் அதுக்கான அனுமதி பத்திரங்களை வந்து மறைச்சு வச்சிருந்தது. அப்போ கடந்த ஒரு 1.5 மாசமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்களால் வந்து ஆல்கஹால் உற்பத்தி செய்ய முடியலை. அதில் வந்து நிறைய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர். கிட்டத்தட்ட 4500 இடங்கள், ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்ட்டுகள், பப்புகள் என்று சொல்லி கிட்டத்தட்ட 4500 இடங்கள் வந்து இதனால் வந்து பாதிக்கப்பட்டிருந்ததாம். ஆனால் அவர்களும் வந்து டேக்ஸ் கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி டேக்ஸை கட்டாமல் விட்டுருக்கணும். அப்போ கடைசியாக பார்த்துட்டு மதுவரி திணைக்களம் என்ன செய்திருக்கு, உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு 2 தரம் கடிதம் அனுப்பியிருக்குது. நீங்கள் வந்து ஒன்றில் சர்டிஃபிகேட் இல்லாமலே, அதாவது டேக்ஸ் கட்டின சர்டிஃபிகேட் இல்லாமலே நீங்கள் அனுமதியை கொடுக்கணும், அல்லது ஏதாவது ஒரு முடிவு ஒன்று எடுக்கணும். இப்படியே விட்டிருந்தா அவர்கள் வந்து ஆல்கஹால் உற்பத்தியிலே வந்து ஈடுபட முடியாது. அது வந்து அரசாங்கத்துக்கு தான் வருமானம் இழப்பு. எனவே இது
இதுக்கு ஒரு முடிவெடுங்க என்று சொல்லி மதுவரி திணைக்களம் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு 2 தரம் கடிதம் அனுப்பினது. ஆனா உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்காமல் ஒழுங்கான பதில சொல்லாமல் பேசாமல் விட்டுட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மதுவரி திணைக்களம் ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்குது. இவியல் டேக்ஸ் கட்டிக்கணுமோ கட்டையிலையோ டேக்ஸ் சர்டிபிகேட் இருக்கோ இல்லையோ நாங்கள் அனுமதி கொடுக்க போறோம். இந்தியிலிருந்து 16ஆம் தேதியிலிருந்து அனுமதி கொடுக்க போறோம் என்று சொல்லி ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்குது. கிட்டத்தட்ட 4500 இடங்கள்ல 3500 இடங்கள் ஏற்கனவே டேக்ஸ் கட்டி அந்த கிளியர் பண்ணி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கணுமாம். இன்னும் 1000 இடங்கள் தானே கட்ட வேண்டியிருக்காம். எனவே இதை பார்த்து கொண்டு வந்தா வருமானம் போயிடும் என்று சொல்லி போட்டு இப்ப அனுமதியை வழங்கி இருக்கின்றது மதுவரி திணைக்களம். அடுத்ததாக இலங்கையில் நடைபெற்ற ஒரு பண மோசடி நிதி மோசடி சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி உண்டு. இதை கேட்டு யாருமே அதிர்ச்சியாக கூடாது. இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல் தானே இந்த மதுபான வடிசாலைகள் ஒழுங்கா டேக்ஸ் கட்டையில் என்று சொல்லி அதுவும் 2004ஆம் ஆண்டிலிருந்து டேக்ஸ் கட்டையில் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருந்தது. அப்போ 2004ஆம் ஆண்டிலிருந்து டேக்ஸ் கட்டாமல் அப்படி என்னதான் செய்து நீங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு அரசாங்கங்களையும் சமாளித்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். அமைச்சர்மாருக்கோ இல்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ லஞ்சம் கொடுத்தோ இன்னும் செய்து இது சமாளித்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். அது 2004ஆம் ஆண்டில் இருந்து அந்த செய்தியை கேட்டு எங்களுக்கு சரியான அதிர்ச்சியா இருந்தது. ஆனா இன்றைக்கு வந்திருக்கிற செய்தி என்னன்னு சொன்னா இந்த பெருந்தோட்டங்கள் இருக்குத்தானே மலையகத்தில் இந்த பெருந்தோட்டங்கள் எல்லாமே அரசாங்கத்துக்கு சொந்தமானவை. ஆனால் அதை பிரைவேட் கம்பெனிஸ் குத்தகைக்கு எடுத்து தான் அதை நடத்துறது. குத்தகைக்கு எடுத்து அதில் தேயிலையை வளர்த்து அதுக்கு ஆக்களை போட்டு செய்விச்சு ஏற்றுமதி செய்கிறது. இதுதானே வளமையாக நடக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட 23 தோட்டங்களை குத்தகைக்கு எடுத்த கம்பெனிகள் வரி கட்டையிலையாம் ஒழுங்கான குத்தகையும் கட்டையிலையாம் எவ்வளவு காலமான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 53 வருடங்களாக ஏமாத்தி கொண்டு வந்திருக்கிறோம். ஒழுங்கான வரியும் கட்டாமல் குத்தகையும் கட்டாமல் எவ்வளவு காசுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 590 மில்லியன் ரூபாயாம். இது இப்ப விசாரணைகள் மூலம் அம்பலத்துக்கு வந்திருக்குது. அப்ப 53 வருஷமா இருந்த எல்லா அரசாங்கங்களையும் எப்படி பேக்காட்டிப்பாங்கன்னு பாருங்க. அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகளை ஏமாத்தி லஞ்ச ஊழல் எல்லாம் கொடுத்து அதான் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே. கடந்த 75 வருஷமா இலங்கை ஒரு சகதிக்குள்ளதான் மாட்டுப்பட்டிருந்தது. அதுல லஞ்ச ஊழல் எல்லாமே தலை விரிச்சு ஆடினது. இப்பதான் நாட்டுக்கு ஒரு ஒழுங்கான தலைவர் வந்திருக்கிறார். அதனாலதான் இவ்வளவு லஞ்சம் ஊழல் பண மோசடி நிதி மோசடி எல்லாம் வெளியில வந்து இருக்குது. ஒன்றொண்டா தோண்ட வெளியில வந்து இருக்குது. இன்னும் நிறைய கதைகள் நிறைய புதையல்கள் வர இருக்குன்னு சொல்லப்படுது. எனவே 53 வருடங்களாக 590 மில்லியன் ரூபாவை கட்டாம ஏமாத்தி இருக்கணும் 23 பெருந்தோட்டங்கள். நீங்கள் அந்த பெருந்தோட்டங்களை வேலை செய்கிற எங்களுடைய உறவுகளுக்கு தான் ஒழுங்கான சம்பளத்தை கொடுக்காமல் அதுகள் கேட்கிற அடிப்படை சம்பளத்தை கொடுக்காம அதுகளை போட்டு கசக்கி புளிகிறீங்கன்னு பார்த்தா அரசாங்கத்துக்குமே வரி கட்டாம இருந்துக்கிறீங்கன்னு சொன்னா அப்ப எவ்வளவு கொள்ள லாபத்தை இந்த கம்பெனிகள் அடிச்சிருக்கும்ன்றதை பொதுமக்களாகிய நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தமாக 4,98,432 ஹெக்டேராம். 4,98,432 ஹெக்டேர். ஒரு ஹெக்டேர்ன்றது கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர். 2.5 ஏக்கர் தான் கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டேர். எனவே இவ்வளவு பரப்பளவான காணியை குத்தகைக்கு எடுத்து தோட்டம் நடத்தினதும் இல்லாமல் அரசாங்கத்தையும் ஏமாத்தி அங்க வேலை செய்யற மக்களையும் ஏமாத்தி கொண்டு வந்திருக்கணும். இந்த மாபெரும் லஞ்ச ஊழல் இப்ப அம்பலத்துக்கு வந்திருக்குது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் இல்ல கேலி சித்திரங்கள் ஏன்னு சொன்னா இன்றைக்கு 3 கேலி சித்திரங்கள். இந்த 3 கேலி சித்திரங்களும் 3 வெவ்வேறு ஓவியர்களால் வரையப்பட்டது. ஆனா 3மே ஒரே மாதிரியே இருக்குது. அந்த உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருக்கிற மாதிரி இந்த ஒரே மாதிரி 3 ஓவியர்கள் ஒரே விதமா சிந்திச்சிருக்கிற போல இருக்குது. அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இப்ப சீனாக்கு போயிருக்காரு தானே. அதை அவர் சீனாக்கு போறதை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு டெலஸ்கோப் கொண்டு வச்சு பார்க்கிறார். இந்த 3 கேலி சித்திரங்களையும் இதுதான் சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது கேலி சித்திரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஃப்ளைட்ல ஏறுறதுக்கு போறார். அதுல ஃப்ளைட்ல சைனான்னு எழுதி கிடக்குது. அதை டெலஸ்கோப் வச்சு பார்க்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. 2வது படத்துல தூரத்துல சீனாவினுடைய கொடி தெரியுது. அதை டெலஸ்கோப் வச்சு பார்க்கிறார். 3வது கார்ட்டூன்ல ஒரு அரேக்குள்ள கண்ணாடிக்கு அங்கால இலங்கை ஜனாதிபதியும் சீன ஜனாதிபதியும் சிரிச்சு கதைக்கணும். அதை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெலஸ்கோப் வச்சு அதிர்ச்சியோட பார்க்குற மாதிரி 3வது கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 3 கேலி சித்திரங்களை பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.